ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான க்ரீன் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா தான். ஸோ அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு மட்டன் கிரேவி வீடியோவில் கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சு வீட்லேயே ஒரு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். ப்ராய்லர் சிக்கன் தான். இது வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் மசாலாஸ். தென் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அண்ட் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி இந்த க்ரீன் பேஸ்ட் எடுத்துருக்கோம் நாம். ஸோ இந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து அந்த சிக்கன் மசாலா அண்ட் இந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் போல் நம்ம ஊற வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா அதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும், அந்த பேஸ்ட்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம். ஸோ அப்படி செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும் சிக்கனுக்கு. நம்ம நார்மலாக கிரேவிலாம் செஞ்சோன்னா பெரிய பெரிய பீஸா போட்ட சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நல்லா ஒரு இந்த ஃப்ளேவர்ஸோட ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நாம். இதில் வேணும்னா நீங்கள் லெமன் அண்ட் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இது வந்து அந்த மீட் சிக்கன் இல்லை மட்டன் வந்து அந்த பீஸஸை சாஃப்ட் ஆக்கும். ஸோ சாஃப்ட் ஆக்கும்போது ஹார்டாக இல்லாமல் இருக்கிறதுனால சாஃப்ட் ஆகும்போது ஈஸியாக இன்ஃப்யூஸ் ஆகிடும். ஸோ உங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தென் இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 1 ஹவர் நம்ம அப்படியே மூடி வச்சிடுறோம். 1 hour later. தென் ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாதி பாதியாக. ஸோ அதை எண்ணெயில் போட்டு ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 வதக்கிட்டு அது கூடவே ஒரு முழு பூண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்ல பெரிய சைஸ் பூண்டு அதை வந்து உரித்து நான் வந்து துருவி வச்சுக்கிட்டேன் அதை சின்ன சின்ன பீசஸாக. ஸோ அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செப்பரேட்டாக எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம எல்லாத்துலேயுமே வந்து அந்த க்ரீன் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது கூடவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்கினதும் இதில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். சிக்கன் சிந்தாமணி அப்படின்னாலே நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம். சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணுவோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு டேஸ்ட் தரும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் போட்டு நான்வெஜ் செய்கிறது. ஸோ இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ரெகுலராக வந்துட்டுருக்கும். தென் அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விடுறோம். இது வந்து நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு செமி கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால நம்ம இதில் தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாக இப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதனால நான் தண்ணி சேர்க்காமல் இப்படியே வந்து ட்ரையாகவே இதை வந்து வதக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கிரேவியாக இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் இது பண்ணுறோம். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை திரும்பவும் நான் கிளறி விடுறேன். இந்த ஒரு லெக் பீஸ் மட்டும் அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு, வந்து வந்து நல்ல பெரிய பீஸாக மாட்டிடுச்சு. ஸோ அதை கட் பண்ண வேண்டாமேன்னு அப்படியே போட்டுட்டேன். தென் வந்து இது நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். தென் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், காரத்துக்கு ஏற்றாப்புல. நீங்கள் அந்த க்ரீன் பேஸ்ட்லேயே பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படிங்கிறப்போ மட்டும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம செய்யும் போதே இதில் வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் டேஸ்ட் வந்து காரம் உப்பு கம்மியாக இருக்குன்னா நம்ம இன்பிட்வீன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக.
ஸோ மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விடணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து ஆக்சுவலாக என் அம்மா செய்கிற நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.